ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் வச்சு நம்ம ஒரு கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக 100 கிராம் அளவுக்கு கறியும் சேர்த்துருக்கேன், 4 காலோட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் தண்ணியை கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி துண்டு, உரித்த சின்ன வெங்காயம், அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால், கறி, இது எல்லாத்தையும் நான் வேக வைக்கிறேன். இது நீங்கள் குக்கரில் கூட விசிலாக வைக்கலாம், வச்சா சீக்கிரம் வெந்துடும். நான் மண் சட்டியில் வைக்கிறேன் இன்றைக்கி. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடுங்க. அந்த எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது கூட வாசனைக்காக நான் 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம அது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நம்ம அது கூட சேர்க்குறதுக்காக ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதுவும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும், மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வேக வச்ச கறியும் வெந்துடுச்சு, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நாம் வீட்டிலையே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் தான் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். அது கூட இன்றைக்கி நான் மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக அது சேர்த்துக்கிறோம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம், குழம்புல கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு. நம்ம மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ நான் அது கூட ஒரு மூடி தேங்காயும் சோம்பு, ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பாருங்கள், தளன்னு நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.